வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 9ல் குரு. ஏன் அதை அப்படி சொல்கிறேன்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான். 9ஆம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களை பாதுகாக்கிறார். சிப்பிக்குள் முத்தும்போம். எப்படி அந்த முத்தை சிப்பி பாதுகாக்கிறதோ அதுபோல் உங்களை அவர் பாதுகாக்கிறார். அதிர்ஷ்டத்தை தருகிறார். எது எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ அது அந்த நேரத்தில் நடப்பதற்கான வழிகளை காண்பிக்கிறார். தெய்வ கடாட்சம் சிறப்பாக இருக்கிறது. கொஞ்சம் வயசில் மூத்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தெய்வீகமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் என்பது சித்திக்கும். புகழ் பெருமைகள் ஏற்படும். நம்ம குழந்தைகளால் பேர குழந்தைகளால் பெருமைகள் உண்டாகும். அதனால்தான் 9ல் இருக்கக்கூடிய குரு அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. அதே நேரத்தில் 6ஆம் இடத்தில் தான் சனி. ரொம்ப நல்லது. தைரியம், தன்னம்பிக்கை, செயல்திறமை, வெற்றி பெறக்கூடிய ஒரு வேகம். 5ஆம் இடத்தில் ராகு. புதுமையான சிந்தனைகள், நம்மளை புதிய விஷயங்களுக்கு தயார்படுத்தி கொள்வது, இதெல்லாம் ஏற்படும். இதே நேரத்தில் 9ல் குருவோட சுக்கிரனும் சேர்ந்து 21ஆம் தேதி வரை இருப்பது சால சிறந்தது அப்படின்ற வார்த்தை தான் எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியும். அதை விட பெரிய வார்த்தைகள் தெரியல. அவ்வளோ சிறப்பது. 2 சுபர்கள் 9ஆம் வீட்டில் இருப்பது. அப்புறம் 10ஆம் வீட்டுக்குள்ளே சுக்கிரன் வருகிறார். அதுவும் சிறப்பு. அப்போது ஒரு விஷயம் என்னென்னா, துலாத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஜட்ஜஸாக இருக்கலாம், பாலிட்டிஷியன்ஸாக இருக்கலாம், சினிமா ஃபீல்டில் இருக்கலாம், பெரிய ஸ்பீக்கர்ஸாக இருக்கலாம், கலைகளில் நிபுணத்துவம் அடைந்தவர்களாக இருக்கலாம். அவர்கள் அனைவருக்கும் நினைத்து பார்க்க முடியாத நல்ல உயர்வுகளை தரக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக இது அமையும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியை குரு பார்ப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் வரும் கோளாறுகள் நீங்கும். சூரியனை பொறுத்தவரையில் 10ஆம் வீட்டிலும் சிறப்பு. 10லேருந்து 11ஆம் வீட்டுக்கு வருகிறார். அதுவும் சிறப்பு தான். 10ஆம் வீட்டில் தொழிலில் வெற்றி, 11 இருந்தால் பணத்தில் வெற்றி. அப்போ பணம் நல்லா சம்பாத்தியம் நல்லாயிருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருப்பதால் தேவையில்லாத செலவுகள், தண்ட செலவுகள். ஆனால் 11ல் சூரியன் வரும்போது அந்த தண்ட செலவுகளை பெரிய அளவு குறைத்து வருவாயும் தரும். அப்படி பார்க்கும் பொழுது துளாராசிக்காரர்கள் பாக்கியசாலிகள். பல பெருமைகளையும் நன்மைகளையும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதாவது அது எப்படின்னா, நீங்கள் வெற்றி வாய்ப்புகளை தேடி ஓடுவதை விட வெற்றி வாய்ப்புகளை உங்களை நாடி வரும். இந்த சாக்லேட் ஆடில் வர மாதிரி, நீ ஒன்றும் செய்யலப்பா தான் நல்லதுப்பா, அது போல் இருக்கும் உங்கள் நிலை. நீங்கள் ஆசைப்பட்டாலும் படாவிட்டாலும் தெய்வம் உங்களுக்கு அருளை தர தயாராக இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்ல காலம். உயர்வை பெறக்கூடிய காலம். உன்னதமான வெற்றிகளை பெறக்கூடிய, புகழை பெறக்கூடிய அற்புதமான காலம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.